மாரியத்தை சாட்டிட்டா மக்களுக்கு சந்தோஷம், மாவரிசி பண்ணிட்டா மாமியாளுக்கு சந்தோஷம், பணங்காசு ஏக்காந்தா புருஷமார்களுக்கு சந்தோஷம், புதுச்சாலை எடுத்து கட்டிட்டு கூட்ட அம்மனிகளுக்கெல்லாம் சந்தோஷம், பள்ளிக்கூடம் நீ விட்டா பசங்களுக்கு பூரா சந்தோஷம், ஆண்ட்ரா வெட்டி நோம்பி வந்துட்டு எங்களாட்ட கலைஞர்கள் எல்லாத்துக்கும் சந்தோஷம். இன்னைக்கு எல்லா ஊர்லேயும் ஒரு நிகழ்ச்சி 2 நிகழ்ச்சி வைப்பாங்க. நம்ம ஆண்ட்ரா வெட்டியில் மட்டும்தான் சாமி சாட்டினைக்கு தொட்டு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அனைத்து மாமச்சாம் பங்காளி அத்தார்த்தி மனசார மனமொழி மெய்களால் வணங்கி எத்தனை தடவை ஆனாலும் ஆண்ட்ரா வெட்டியில் நாங்கள் இருக்க வரைக்கும் நீ வந்ததான் ஆகணும் அன்பு கட்டளை இடக்கூடிய என் அருமை மாமா மதுரா செந்தில் அவர்களையும் இந்த நேரத்தில் மனமொழி மெய்களால் வணங்கி நடுவர்களே நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு, அற்புதமான தலைப்பு, ஆண்ட்ரா வெட்டியில் பேச வேண்டிய தலைப்பு. என்ன தலைப்பு? தலைப்பு தெரியாம தான் பொருள் பேசினியா? ஏன் சொல்லுங்க நடுவர், நீங்க தானே. இப்போ நல்லா கேட்டுக்கோ. வாழ்க்கையினுடைய இனிமையான பொழுது வந்து இனிய போராட்டமா இனிய பூந்தோட்டமா? இது என்ன தலைப்பு? முந்தாலே திருப்பூர்ல தலைப்பு கொடுத்தாங்க, அதுலயே வயசு கை தட்டி வாங்கினேன். என்ன தலைப்பு? ஆடை புரட்சியிலே அதிகம் கவனம் செலுத்தியது மகாத்மா காந்தியா டிஸ்கோ சாந்தியான்னு கொடுத்தியா? மகாத்மா காந்தி டிஸ்கோ சாந்தி நான் பேசுனேன்? நான் டிஸ்கோ சாந்திக்கு தான் பேசுறேன். மகாத்மா பேசப்படாது, நல்ல வரவரெல்லாம் நடுவரவர்களே. வீட்டுக்குள்ள காலை வச்சாலே புடுங்குறாளா, உப்பு இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம் இல்ல, மிளகாய் இல்ல, அது இல்ல இது இல்லன்னு எம்பட கொண்டாட்டி. நான் சொன்ன பொழைக்கிற குடியானச்சு எவ்வளாச்சு இல்லன்னு பச்சை படிப்பாளாடி. ஏவோ ஒருத்தி வீட்டுல இல்லன்னு சொல்றாங்களா, அவ வீட்டுல லட்சுமி தங்க மாட்டா இருக்குதுன்னு சொல்லி பழகன்னு. அப்படியா? உப்புட்ட பக்காளியா இருக்குது, அரிசிட்ட பக்காளியா இருக்குது, பருப்பிட்ட பக்காளியா இருக்குது. இந்த புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியா தான் இருக்குது. நடுவர் அவர்களே, எங்க அம்மாவோடு இருந்த போது வாழ்க்கை அவ்வளவு பூந்தோட்டமா இருந்தது. என்னைக்கு இந்த பொண்டாட்டின்னு ஒரு சண்டாளி கல்யாணம் முடிச்சு வீட்டுக்குள்ள வந்தமோ அன்னையோடைய போராட்டம் ஆம்பளை பண்றமுங்க. நடுவர் அவர்களே, ஒருத்தர் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வைங்க. சரி, அவன் பொண்டாட்டிக்கு எத்தனை தடவை காப்பி குடிக்கணும்? என்ன ஒரு தடவை குடிக்கலாம், அது 2 தடவை குடிக்கலாம். அது வணக்கம். புருஷனுக்கு என்ன வருமானமோ அதை தட்டார் பொண்டாட்டி செலவு பண்ணும். 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 9 மட்டும் புரு காப்பி போட்டு குடிச்சா அந்த குடும்பத்துல போராட்டம் இல்லாத பூந்தோட்டம் பொங்குமா? எப்படி பொங்கும்? 50 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி குடிச்சா அநீதி. 100 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி 7 மட்டும் சோத்தா அநீதி. 500 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி ஐயா 50,000க்கு சேலை கட்டுன அநீதி. ஒரு காலத்துல எல்லாம் புருஷனோட வருமானம் என்னமோ அதை தக்குன்னு எடுத்து என்னை பெத்த தாய்மார்கள் எல்லாம் செலவு பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு பொண்டாட்டி அப்படியே பண்றா. நீ சம்பாரிச்சு கொடுத்தாலும் கொடுக்கலினாலே ஒரு நோம்பி கண்ட பனாரசு பட்டு, ஆரணி பட்டு, சமுத்திரக்கலா பட்டு, வஸ்திரக்கலா பட்டு, பட்டு புடவை எடுத்து கொடுத்த பாலா புடவை பட்டு போய் கிடக்குறானே ஐயா. எங்க இருந்தீங்க வாழ்க்கையில பூந்தோட்டம் போக்குறது? எங்க பூந்தோட்டம் பொங்குது? நீ எல்லாம் கால் வச்சு வைக்க அந்த குடும்பம் விளங்குமா உருப்பிடுமா? கல்லு கண்டாட்டு ஒரு வயனு வச்சிருந்ததுக்கு அப்படியே கொத்திக்கிட்டு போயிட்டாளே. நான் இந்த கொடுமை நான் எங்க போய் சொல்லுவேன்? பூந்தோட்டம் இவளுக்கு பூந்தோட்டம் மாதிரி யாருக்கும் வராது இவளுக்கு பூந்தோட்டமா தான் இருக்கு. கஷ்டப்படுறது பூரா ஆம்பளை, படுத்துட்டு இருக்கிற பூரா பொம்பளை, உழைக்கிறது பூரா ஆம்பளை, ஊருக்காத வயசு ஊட்ட கெடுக்கிற பொம்பளை, பாடுபடுறது பூரா ஆம்பளை, அவனை கடங்காரன் ஆக்கி கொண்டு போய் கண்ட பக்கம் நிக்க வைக்கிறது பொம்பளையா இருக்குது. இவளுக்கு பூந்தோட்டம் இல்லாத என்ன பண்ணும்? நடுவர் அவர்களுக்கு அன்னைக்கெல்லாம் பொம்பளைக்கு பொழுதுக்கு பாடுபட்டாங்க. காத்தால எந்திரிச்சு சட்டிவான கழுவி ஊடுவாசு கூட்டி பையனை பள்ளிக்கூட தாட்டி புருஷன் வேலைக்கு தாட்டி 9 மணிக்கு கெத்து ஆடு மாட கொண்டு போய் மேட்சாளுங்களா. இன்னைக்கு வீட்டுட்டு எந்த கொம்படியாவது எந்திரிச்சு வராளா? திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது, டிவி பார்க்க வேண்டியது. மத்தியானம் 1 மணிக்கு ஆரம்பிக்கிறாயா, 3 மணி வரைக்கும் நாடகம். சாயங்காலம் 6:30 மணிக்கு அனுமாரு, 7 மணிக்கு அண்ணோ, 7:30 மணிக்கு கையில, 8 மணிக்கு மருமவோ, 8:30 மணிக்கு 3 முடிச்சு 9 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 9:30 கதிர் நீச்சல், 10 மணிக்கு மல்லி, 10:30க்கு தான் அடுப்புலயே வைக்கிற கொல்லி. அப்புறம் எங்கிருந்து வாழ்க்கையில் பூந்தோட்டம் பொங்கு? எந்த சீரியல் வேணாலும் அந்த பக்கம் சொல்லு. அனுமாரு எந்த பக்கம் பாக்குற? நடுவர் அவர்கள் இந்த கயலுன்னு ஒரு நாடகம் போடுறாங்க. 4 வருஷமும் ஓடுதுங்க. சரி, அந்த கயலுக்கு கல்யாணம் மூச்சு இந்த வாரத்தோட 61வது வாரம் நடக்குதுங்க. இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க மாட்டேங்குதுங்க. ஐயா, அவளு பால் கொண்டு போறா, பள்ளி உழுகுது, பால் கொண்டு போறா, பூச்சி உழுகுது, பால் கொண்டு போறா. போன வாரத்துக்கு முந்தின வாரம் அவன் புருஷன் எழிலு நடந்து போவேன். இவன் இல்ல மாட்டேன், அவன் புருஷன் பேர் எழிலா? அவன் புருஷன் பேர் எழிலு. அப்புறம் எப்படி ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்? அது நடந்து போவேலிங்க. வாழைப்பழத்தோடு வலிக்கு மல்லா குளுந்து இடுப்புல அடிபட்டு போச்சு. இப்ப கூட எங்க தாய் குலதெய்வ பொங்காளியம்மன் தூரம் கொடுத்து குலதெய்வத்துக்கு என்ன வேண்டிட்டு வந்த தெரியுமா? அடுத்த வருஷம் இதே மாதிரி ஆந்திராவேட்டிக்கு பட்டி பண்ற வாரக்குள்ள அந்த எழிலுக்கும் அந்த கயலுக்கும் ஒரு ஆண் பிள்ளையோ பொம்பளையோ பிறந்தா ஆத்தா மகாசக்தி மாறி நான் உனக்கு ஒரு மாலை வாங்கி போடுற கும்பிட்டு வந்திருக்கிறேன். எழிலுக்கும் கயலுக்கும் பிறந்தா நீ மாலை வாங்கி போடுவேன், அவனுக்கு எதுல போடுவாங்க? அவனா நீ
நீ பாக்கலையா பாண்டியன் ஸ்டோர்ஸ்? அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்லயாக்கா அந்த தங்கமையில் இருக்கிறவர் பெரிய மருமகம் எம்மகாதைக்கு வேட்டக்கடிக்காரன் பெத்த பிள்ளை 70 நகையுமே பித்தாலே போட்டுட்டு வந்துட்டு அத்தனையுமே தங்கமலை சத்தியம் பண்ணி விட்டுட்டாளுங்க. அப்புறம் இப்ப கோர்ட்ல போய் கேஸ் நடத்திட்டு கிடக்குது. போலீஸ்கார மட்டும் வரதட்சணை கொடுக்க மாட்டாங்கன்னு அதப்பா குடும்பத்தோடய ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷன் வச்சுட்டாங்க. நடுவர்களே, எல்லா சீரியல் கதையும் உனக்கு தெரியுது, பொம்பளை திட்டுற நடுவர் அவர்களே, தமிழ்நாட்டை மாத்திரம், இந்தியா மாத்திரம், ஆந்திராப்பட்டி மாத்திரம், திருச்செங்கோட்டை மாத்திரம் சொல்ற ஆம்பளைகளை கல்யாணத்துக்கு முன்னாலே மாத்திருக்கோம். சரி, கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டின்னு ஒரு சண்டாளி வீட்டுக்குள்ள வந்தா உன்னால டிவி சேனல் கூட மாத்த முடியாது. அது உண்மைதான். மாசமான 350 ரூபாய் நாம தானே பணம் கட்டுறோம். ஆம்பளைக்கு எப்ப கிடைக்கிறது ரிமோட்டு? அல்லா நாடகம் முடிச்சு கடைசியில 10:30 மணிக்கு இருந்தாங்க நீங்க பேருங்கம்பா விளம்பரம் போட்டான். குறி செய்தி பாக்குற ஈரான்ல குண்டு போடுறாங்களாமாங்கிற குண்டு போட்டு கிழிச்சேன். இது பாத்ரூம் போயிட்டு வரன்னு போனவோ சுத்தி முத்தி பாக்குற ரிமோட்டை காணும். எங்கெல்லாம் ரிமோட் பாக்குற கொண்டையிலே சொருவிட்டு போறாங்க. ராத்திரி 10:30 மணிக்கு கொடுத்தா சரி நாம ஏதாவது செய்தி கிதி பாப்போம்னு பார்த்தா எல்லா சேனல்லையும் 2 கெழுட்டு பயில வந்து உட்காந்துக்கிட்டு வாங்கடா பேராண்டிகளா, நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் மருந்து கொடுக்குற வாங்கடா. வாலிப வயோதிக நண்பர்களே, அந்த மருந்தை இப்படி அரைக்கணும், இந்த மருந்தை இப்படி கிண்டணும். திங்கக்கிழமை பிபிபில நாங்க அனுப்பி வைக்கிறோம். உங்கள் ரகசியங்கள் பாதுகாக்கப்படும். திங்கக்கிழமை நீங்க செல்வம் லாட்ஜுக்கு வந்துருங்க சேலத்துல. என்ன புதன்கிழமை வந்தீங்கன்னா ஓமலூர்ல அந்த மார்க் வந்துருங்க. வியாழக்கிழமை வந்தீங்கன்னா திருச்செங்கோடு பாலாஜிக்கு வந்துருங்க. 303 நம்பர்ல பல்லாக்கப்படுத்து கிடப்ப வந்து தட்டி எழுத்துக்க உங்களுக்கு மருந்து கொடுக்கறோம்ங்கறானே. மருந்து கொடுக்கறோம். இந்த வாழ்க்கை பூந்தோட்டம் ஐயா. இந்த வாழ்க்கை பூந்தோட்டமா நினைச்சு பாருங்க. அந்த மருந்து சாப்பிட்ட ஒண்ணா அவளை ஏழுக்கு வளைய விரிச்சு வச்சு அதுல போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன். தேடி விலங்கு எடுத்து பெரியவடி நானே தான் பூட்டிக்கிட்டேன். வாசல் இல்ல வழியும் இல்ல ஆள ஒரு விதியும் இல்ல. வேணாண்டா சொந்தரம் ஆமானே ஆமானே நான் போறேன் தனியாஜா. எடுத்தா அதை யார் கொடுத்தா? ஒரு மூணு முடிச்சாலே முட்டாளானே. கேளு கேளு தம்பியா, இருந்தேன் சேருக்குள்ளே இப்போ விழுந்தேன் சேருக்குள்ளே. இருந்தேன் சேரு மேலே விழுந்தேன் பைக்குக்குள்ள. நல்ல ஆம்பளைகள் எல்லாம் குடிகாரனா மாத்துறது இந்த பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தாங்க. நல்ல ஆம்பளையே குடிகாரனா மாத்துறது. எங்க அம்மா கூட இருக்க வரைக்கும் நாங்கெல்லாம் பாட்டை கையில தொட்டிருப்போமா, சாராய் வாடை பட்டிருக்குமா? என்னைக்கு இந்த பொண்டாட்டி வந்தாலே புடுங்குற முடிக்க கடைசியில பாட்டுல போய் கலர் கலரா புடுங்குற நிலைமை கொண்டாட்டாங்க. அப்ப பால் பாட்டுல ஒன்ன தவிர வேற எந்த பாட்டிலும் தெரியாது. எந்த பாட்டுல இங்க கண்டோம்? ஒரு பியரை கண்டமா, ஒரு பிராந்தி கண்டமா, ஒரு விஸ்கி கண்டமா, ஒரு ரம்ம கண்டமா, கடைசியில ஒரு ஓட்காவத்தான் கண்டமா. என்னைக்கு இந்த பொண்டாட்டி வந்தாளா ரம்ம வாங்கி அடிச்சு அல்லையில இடுப்பு வலி பிடிச்சு குடும்ப கட்டி குப்புற விழுந்து 2 கடகலப்பு நறுக்கிட்டு உட்காந்துட்டு கிடக்குறமே ஐயா. யோசிச்சு பாருங்க. நாங்க அன்னாடு மங்க குடிக்கிறோம். ஏதோ பிறண்டு ஒரு நாளைக்கு நல்லது கெட்டது ஒரு திருவிழா கூப்பிடுறேன் வந்தா குடிக்கிறீங்க. வந்தா ஒரு வா குடிக்கிறோம். ஏக்க நம்ம கூட படிச்ச பையன் அவன் பையனுக்கு ஒரு பிறந்த நாள்னு கூப்பிட்டு ஒரு பார்ட்டி வைக்கிறேன். போயிட்டு சும்மா வந்து நம்ம குடும்ப கெவரும் பெண்ணுக்காக அதனால ஒரு நாளைக்கு குடிக்கிறீங்க பாருங்க. அவனுக்கு ஒரு கல்யாணம் மருந்து இத்தனை நாள பேச்சலரா இருந்தவே ஃபேமிலி மேன் ஆகிறேன். திருச்செங்கோடு கோக்கு மண்டபத்துல ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க. போனா ஒரு இத்தனை சாப்பிட்டு அவனோட சந்தோஷத்துல பங்கிட்டு சரி நம்ம கூடயே இருந்தது விசுக்குடைய ஆக்ஷன்ல செத்து போயிட்டேன். ஏன் நடுவர் அவர்களே, இந்த ரோட்ல நாடு மாவட்ட எத்தனை நடம் நடந்திருப்போம், பாலக்கட்டையில எத்தனை தடவை உட்காந்து பேசியிருப்போம். அந்த பாலக்கட்டை தாண்டு போதெல்லாம் அந்த பாலாஜி நினைப்பே வருமேங்க. அதனால அவனும் மறக்கறதுக்கு ஒரு நாளைக்கு குடிக்கிறேங்க. நாங்க அன்னாடுமாங்க குடிக்கிறோம். நீதான் டெய்லி ஒரு காரணம் சொல்லி குடிக்கிறியாடா? என்ன புதுசா சட்டி வாங்கினா கூட குடிப்பான் பாரு. நடுவர் அவர்களே, குடிக்கிறவனு கூட தப்பு சொல்லாதீங்க. பொண்டாட்டி வேச்ச கேட்டு அடுத்தவன் குடி கெடுக்கிறான் பாத்தீங்களா, அதுதான் நடுவர்களே தப்பு. குடிச்சா 3 மணி நேரத்துல மப்பு தெளிஞ்சிரும். பொண்டாட்டி பேச கேட்டா ஆயுசுக்கு அவனுக்கு அந்த மப்பு தெரியாது. என்னாதான் முந்தானையும் அந்தரம் போடுவாளுங்களா ஆயா. கல்யாணம் மூச்ச புதுசுல என்னை பெத்த தாய் எப்படிங்க எப்படி வளர்த்தனா? மணப்பாறை மாடு கட்டி மழை வர ஏறு ஊட்டி வயக்காட்டு உழுது போடு செல்ல கட்டு பசு தலைய போட்டு பாடுபடு செல்ல கட்டு. ஆத்தூரு கிச்சிலி சம்பா பாட்டு வாங்கி விதவதச்சு அந்த பறிச்சு நட்டு போடு செல்ல கட்டு. பட்டிய ஏற்ற முடிச்சு இறச்சு போடு செல்ல கட்டு. கருதலெல்லாம் வேலைய வச்சு என்ற பல காட்டுறேன். கருதலெல்லாம் வேலைய வச்சு மருதசில்லா
விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு நீயோ வித்து போட்டு பணத்தை எது செல்லக்கண்ணு சேத்த பணத்தை சிக்கனமா நோட்டீஸ் பாயிண்ட் சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில உங்க அம்மா கையில அவங்க அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு அவ 600 ஆக்கிடுவா செல்லக்கண்ணு. இது அம்மா கையில கொடுத்தா 6 ரூபா 100 ரூபா ஆகும். இதே பொண்டாட்டி கையில கொடுத்தா 100 ரூபா வீணா போகுமே. இந்த வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா? ஆளை சைசிம்பேர் குணையில எங்க திருப்பி புடிச்சிட்டு வந்தாங்க காரைக்கால்ல இருந்து. ஆளுகளை பாரு, பூந்தோட்டம் ஏன் இருக்காது. பட்டிமன்றம் முடிச்சு போயில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போறவனுக்கு பூந்தோட்டம் பார்த்தா இருக்கு. கொடுக்குற அவளுக்கு தான் போராட்டமா இருக்கு. படிச்ச வாத்தியார் தானே? ஆமா ஆமா. அச்சை திருதினா என்னங்க? அச்சை திருதினா என்ன? அந்த வந்து நகை எடுப்பாங்க. நீங்க படிச்ச வாத்தியார் அச்சை திருதிக்கு விளக்கம் கேட்கற, நீ நகை எடுப்பாங்கிற. அச்சய திருதினா என்னப்பா? மணிமேகலை அச்சய பாத்திரத்துல இருந்து வந்து 4 விலை வச்சனா தான் அச்சய திருதி. அச்சய திருதிங்கிறது மணிமேகலை தாயார் அவர்கள் தங்க நகை எல்லாம் துறவரம் உண்டு அச்சை பாத்திரம் எடுத்து 4 பேருக்கு சோறு போட்ட நாள் தானே அச்சை திருதி. ஆமா. இதைத்தான் பொண்டாட்டி சொன்ன, அச்சை திருதி அன்னைக்கு நகை வாங்கப்படாதாமா, 4 பேருக்கு சோறு போடணுமாமான்னு சொன்னேன். சரி. என் பொண்டாட்டி கேட்டா 6 சொன்னாங்கன்னு. கலக்க போவது யாவிலை தன் பாடியை பதித்து உலகத்திலே பாதி நாட்களுக்கு வெளிநாடு சென்று தமிழ் வளர்த்த பேரொளி, தமிழகத்திலேயே டாக்டர் பட்டம் பெற்ற பட்டிமன்ற நடுவர் கருப்பு பேரழகன் சங்கீதா புருஷே கலக்க போவது யாரு பழனி சொன்னாருன்னு சொன்னேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதுக்கு என் பொண்டாட்டி சொன்ன, உனக்கு அறிவில்லை அந்த ஆளுக்கு அறிவில்லைடா. உனக்கு அறிவில்லை அந்த ஆளுக்கு அறிவில்லையா? அப்படி சொல்றாளுங்க. ஏன் ஏன் அச்சை திருதி அன்னைக்கு நகை வாங்கப்படாது, சோறு தான் போடணும். ஒழுக்க மரியாதை 5 பவுன் வாங்கி கொடுத்த கூட பொழைக்கிற, இல்லைன்னா போறோம்னா அப்ப ரூட்டுக்கு. ஏன் நமக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி. நமக்கு சொல்ல விடாது, உனக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டின்னு சொல்லு. எங்க இது நம்ம லலிதா, அது நம்ம யோகா, அது நம்ம மொட்டை, இதெல்லாம் நாமங்கிற இது மட்டும் சேர்க்கக்கூடாதா? இதுல சேர்க்கக்கூடாது. இது உனக்கு ஒரு பொண்டாட்டி, எனக்கு ஒரு பொண்டாட்டி, நம்ம பொண்டாட்டி அப்படி சொல்லக்கூடாது. அப்புறம் எப்படி சொல்லணும்? ஓ பொண்டாட்டி, ஓ பொண்டாட்டி. இங்கிலீஷ் யுவர் வைஃப், யுவர் வைஃப். ஏன் பொண்டாட்டி, ஏன் பொண்டாட்டி. உன் பொண்டாட்டி இல்ல என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டியா? நமக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி. அவளை விட்டு போட்டு நீ போய் 40 வருஷம் கழிச்சு பொண்ணு கேட்டாராலும் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. 1000 சண்டை வந்தாலே என்ற பொண்டாட்டி டைவர்ஸ் மட்டும் பண்ண மாட்டேன். அது ஏன்? அன்பு பண்பு பாசமா? குடியானவன் வீட்டுல மாடு சும்மா இருந்தாலும் கண்ணோட இருந்தாலும் ஓட்டிட்டு போறக்கு ஆளுக்கு ரெடியா இருக்கிறேன்னு. இல்லை கல்யாணமானவங்களுக்கு 4 சாதகம் வந்தால் டைவர்ஸ் ஆனவங்களுக்கு 40 சாதகம் வருது. அல்ல விலை போய் கூடிக்கிட்டே இருக்குது. நகை விலை ஏறுதே இல்லையே, டைவர்ஸ் ஆன பிள்ளைங்க விலை ஏறிட்டு இருக்குது. இவன் வந்தா 10 பவுன் போடுறதுங்கிற, அவன் வந்தா 20 பவுன் போடுறதுங்கிற, சோளம் ஏமாந்தா 50 பவுன் போட்டு கட்டிட்டு போயிருவாங்க. நடுவரவர்களை இன்னைக்கு காசு படத்தினுடைய மதிப்பு அப்படி ஆயிப்போச்சு. நான் சொன்ன நகை எடுக்கப்படாதீ, சித்திரை மாசம் உழவு ஓட்டணும், விதக்காய் வாங்கணும், விதநெல் எடுக்கணும், காசு இல்லை சொன்னா கேளு. கடலக்காய் வச்சுக்கிற ஒரு வாட்சிக்கு ஒரு மூட்டை வரையுமாமே, என்னமோ உரியாக்காயாம ஆந்திராவிலிருந்து கொண்டாந்து கொடுத்துருக்கிறேன் கவர்மெண்ட்ல. நான் 400 வாட்சி போட்டுருக்கிறேன். 400 மூட்டை வரைஞ்சா உனக்கு 4 ஒண்ணு இடுப்பு கட்டி விட்டாருங்க. நீ பண்ணி கிழிச்ச ஒரு 1/2 பவுன் நாள் எடுத்து கொடுங்க கண்டிப்பா. பட் இந்த டீலிங் பிடிச்சிருந்தது. சரி சரி 5 பவுன் கேட்கறவங்க 1/2 பவுன் தானே கேட்கறான்னு குண்டத்தூர் சந்தையில் கொண்டு போய் 2 வெள்ளாட்டம் 54,000 ரூபாய்க்கு வித்து பணத்தை கொடுத்து போய் எடுத்தானே. ஏன் சும்மா தானே உள்ள திருடு தூங்குற வாடினா போனேன். ஈரோடு போனா அந்த கடைக்கு முன்னால 5000 பேர் நிக்கிறாங்க கூட்டம். அவன் பச்சை வாழை கட்டி பந்த போட்டு எல்லாம் ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்குறேன். இல்ல இப்படி பச்சை மாட்டு குறிச்சு ஏகப்பட்ட ஆம்பளை குச்சிக்கிறாங்க. ஒருத்தருக்கும் பொண்டாட்டிக்கான அல்ல உள்ள இருக்கிறாங்க. இந்த கடையில் வாங்கணும் அடியாய். சாயங்காலம் பால்காரம் போகணும். 4 மணி பால்காரம் வந்துருவேன். மணி 12 ஆச்சு. உனக்கு எப்ப 5000 பேர் தாண்டி உள்ள போய் வாங்கிட்டு போறது? சின்ன கடை ஏற்பட்ட கடை இருக்குது. நாங்க பரபரையா இதுலயாதான் ஏத்துமுங்கிறான். என்ன தாண்டி வழியினே இங்கேயோ உட்காருன்னு வாசல் உட்கார வச்சுட்டு சேலை எடுத்து இப்படி சொருவினா. என் பொண்டாட்டி குழாய் அடிச்சண்டியில பீக சுட்டி முடிச்சவன். அவ வீதிக்கு வரான்னா ஒருத்தி குடத்தை எடுத்துட்டு வரமாட்டான். சரம் உள்ள போனா வேறு மணி 1 ஆச்சு 1:15 ஆச்சு. அதுல எவனோ ஒருத்தன் சொல்லி இருக்கிறேன் 1:15 to 2:15 நகை வாங்கினாத்தான் குபேர யோகம்னு. நாங்க போனது 12. இது எப்படி 2:15 வாங்குறது? இப்ப போனவ ஆளக்கான 1, 1:15, 2 10 போச்சு. கடக்க 2 மணி 13 வெளியே வந்தா. மாமா 6 பவ வாங்கிட்டு கையை தூக்கின பாருங்க. கழுத்துல இருந்து 5 பவுன் சங்கிலி காணுங்க.
அதை எவனா அடை போட்டு போயிருக்கிறானே, அவனுக்கு அச்சை திருதி ஆயிடுச்சு. அவனுக்கு அச்சை திருதி. நடுவர் அவர்களே, குடும்பத்தினுடைய வருமானம் தெரிஞ்சு எந்த ஒரு பெண்ணாகட்டும் எந்த ஒரு ஆணாகட்டும் வரவு செலவு பண்றானோ அந்த வாழ்க்கை தாங்க பூந்தோட்டம். ஆனா இன்னைக்கு பசங்களை படிக்க வைக்கிறதுல போராட்டம். ஒரு ஒரு மனுஷன் பிறக்கிறதே போராட்டம்ங்க. 1 கோடி விந்தணுல ஒரு அணு தாங்க உயிரா பிறக்குது. மீதி இருக்கிறது பூரா சண்டை கட்டி விரட்டினாத்தான் அது அண்டத்துல போய் குழந்தையா மாற முடியும். இன்னைக்கு ஒரு பட்டு புழுவாகட்டும் ஒரு பூச்சியா இருந்து புழுவா இருந்து வெளியே வரணும்னா அது வாழ்க்கையோட போராடணுங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை படிச்சு மேல வரணும்னா அவனு வாழ்க்கையோட போராடணுங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல போராட்டம், காலேஜ்ல போராட்டம், வேலையில போராட்டம், வெட்டியில போராட்டம், கல்யாணம் பண்றதுல போராட்டம், எல்லாத்துலயுமே போராட்டம் தாங்க இந்த வாழ்க்கை. கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா, உன் கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமா, பெண் முன்னேற்றமெல்லாம் வெறும் பேச்சோடுதானா, வெறும் பேச்சோடுதானா, அது ஏட்டோடுதானா, இது போல வாழ்க்கை வாழதானா. கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா, என் கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமா. நடுவர் அவர்களை கட்டண பொண்டாட்டி என்னைக்காவது புருஷனை பார்த்து எங்க நல்லவரே எங்க வல்லவரே வீட்டுக்குள்ள புருஷன் சோறு திங்கி வரானே திருவாய் மூடிட்டு விளையாடு சோறு போடுறாளா இல்லையா? தட்டத்துல சோத்த போட்டது சைஸா ஆரம்பிப்பா. நீ வாட்டுக்கு வார போற வீட்டுல என்ன நடக்கணும் தெரியுதா? தெரியுதா? இந்த பருப்பு ஊத்திட்டு வாரேன். கொக்காக்காரி வாரமான கொல்லவட்டியிலிருந்து ஏறிக்கிட்டு வாரா. என் கொல்லவட்டியில கடகடி இல்லை. கொக்கால கண்ண கோய கட்டப்பழப்பையா ஏற்றிட்டு போறான். வரும்போது ஒரு கட்டப்பை கொண்டு வந்தா போகும்போது 3 கட்டப்பை நப்பிக்கிட்டு போறான். உனக்கு இதெல்லாம் தெரியுதா? இருக்கு ரசம் ஊத்திட்டு வாரேன். உன் தம்பிக்கார அச்ச கட்டாலும் செலவு பண்றேன், 50 கட்டாலும் செலவு பண்றேன். உனக்கெல்லாம் எப்படித்தான் தொண்டையில சோறு இறக்குது இருக்கா? தயிர் ஊத்திட்டு வரேன். எறும்பு தயிர் வேணுமா பாக்கெட் தயிர் வேணுமா? பால் தயிர் இருந்தா ஊத்துவேன். அவன் தின்னு போட்டு சாப்பிட்டு. ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடே இந்த நைட்டு சாப்பாடுங்க. காத்தால திருச்சா அவசரமா தின்னு போட்டு வேலை வெட்டிக்கு ஓடுறோம். மத்தியானம் வெந்ததான் வெதியா டிப்பன் பாக்ஸ்ல இதில் போட்டு திங்கிறான். ஒரு மனுஷன் நிம்மதியா சாப்பிட்றது நைட்டு சாப்பாட்டு கூட இந்த பொண்டாட்டிக்கிற சண்டாளி சோத்த போட மாட்டேங்கிறாளே. என்னைக்காவது அவ கட்டண புருஷனை பார்த்து வங்க கடலாலம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடலாலம் மாறும் கண்டதில்லையே. என்னுடைய நாயகனே ஒருவனங்கும் அல்லவனே, உன்னுடைய அன்பு கண்ட வானம் இல்லையே. எனக்கென வந்த தேவதையே சரி பாதி நீ அல்லவா, நடக்கையில் என்ன கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா. கண்ணன் கண்ட ராதையன ராமன் கண்ட சீதையன மழை சேர்ந்த பூரணமே மனசில் வீசும் மாறுதமே. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். களமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புறேன். காலம் நான் புரிஞ்ச தவத்தாலே நீ கிடைச்ச பசு பொண்ண பித்தளையா தவறாக நான் நினைச்சேன். நேரில் வந்த ஆண்டவனே. என்னைக்காவது புருஷனை பார்த்து இப்படி பாடி இருப்பாளா? எங்க தட்டத்தில் அப்படி வீட்டுல பாலாரும் தேனாரு ஓடு தெரியாது. கோமரமங்கலத்தில் பாலாறு தேனாரு ஓடுறது எங்களுக்கு. நாங்க நடந்தா என்னமோ கொடுக்குறாரே மாமே. என்னவா? ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். 10 காலம் 9 ஆச்சு. வேற என்ன? இல்லை இல்லை, நீ ஒரு ஆள் தான் பேசியிருக்க, இன்னும் 3 பேர் இருக்காங்க. 9:50 முடிக்கணும். இதான் முடிக்கிறேன். இப்ப பாருங்க எப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. நடுவர் அவர்களே, தாயோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை, தமக்கையோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை, அண்ணன் தம்பிகளோடு இருந்த வாழ்க்கை எங்களுக்கு சந்தோஷமா பூந்தோட்டமா தாங்க. என்னைக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து தனி கொடுத்துரும் கூட்டிட்டு போய் அப்பன் இழந்து அம்மா இழந்து ஆயால் இழந்து அத்தனை சொந்த பந்தத்தை இழந்து தன்னந்தனியா கூட பிறந்த அண்ணன் தம்பி இன்னொருக்கா பிறக்க போறமாங்க? சொல்லுங்க. ஆந்திரா வெட்டியில் இன்னொருக்கா வந்து ஒரே பாவத்தில் ஒரு அப்பனாயாளுக்கு பிறக்க போறோமா? பொண்டாட்டி கேட்ட வரைக்கும் ஒத்துமையா இருக்கிறவங்க. இவளுக்கு வந்தாச்சுன்னா அதை இதையும் சொல்லி கொடுத்து குசல பேசுறோட குப்பை கடையா போமா, சாட பேசுறோட சந்த கடையா போமான்னு அண்ணன் தம்பியில் பிரிச்சு போடுறாங்களே. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத
பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் அன்புக்குள் ஒண்ணாக. அதனால இருக்கு வாரிக்கு இந்த கட்டாப்பு ஒருக்கா பிறக்கிற இன்னொருக்கா பிறக்க போறது இல்லை. ஆந்திரா வெட்டியில் நாளைக்கு என்ன தப்பு பண்ணி போட்டாலும் ஆந்திரா வெட்டிக்கார தப்பு பண்ணி போட்டதான் பேரு தேவரா, இவன் பண்ணி போட்டா அவன் பண்ணி போட்டான்னு பேராகாது. மலை மேல மாடு மேய்ஞ்சாலும் இனத்தோட சனத்தோட சேர்ந்து வாழணும். இந்த போராட்டமான வாழ்க்கை நம்ம போராடுறதுக்கு நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. வாரத்துக்கு ஒரு 10 ரூபானாலும் அந்த புள்ள சேமிக்கிற வழக்கத்தை கற்றுக் கொடுங்க. 100 ரூபா செலவு கொடுக்குறீங்களா, 10 ரூபாய் சேமிச்சு பழகணும். நீ உங்களுக்கு அப்படித்தான் சொல்றேன். பையன் புள்ள பொண்டாட்டின்னு இருக்கிற காசு பூரா செலவு பண்ணாது. ₹1,00,000 சம்பாதிக்கிறீங்களா, உங்களோட பின்காலத்துக்கு வேணும்னு ஒரு 10,000 ரூபாய் எடுத்து வைங்க. 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா, உங்களுடைய பிற்காலத்துக்கு வேணும்னே ஒரு 1000 ரூபாய்னாலும் எடுத்து வைங்க. இந்த கட்டை உசுருள்ள வரைக்கும் பணம் தாங்க கேட்குது, உறவுகளை கேட்கல என்று சொல்லி தந்த வாய்ப்பிலே உங்கள் கைத்தட்டிலே கரைகிறேன். உங்கள் அன்பு விவசாயி மஞ்சுநாதன். நன்றிங்க, வணக்கம். ஆரம்ப மிக சிறப்பு. நேரத்தின் அருமை கருதி உண்மையாகவே ரொம்ப அழகாக பேசினார். ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம். எங்கள் ஊரில் ஒருத்தன் போன வாரம் பயங்கரமாக அழுதுன்னே இருந்திருக்கான். ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, ஏன்டா அழுகிறா? 6 மாதம் முன்னாடி எங்கள் பெரியப்பா செத்துட்டாரு, அதை நினச்சி அழுகிறேன்டா. இல்லை 6 மாதம் முன்னாடி பெரியப்பா செத்ததுக்கு இப்போ ஏன்டா அழுகிறேன்னா, அவர் ஒரு 3 கோடி ரூபா சொத்தை என் பேரை எழுதி வச்சு செத்துட்டாரு, அந்த பெரியப்பா ஞாபகமாக இருக்குது. டே நல்லது தானே நடந்திருக்கு, 3 கோடி ரூபா எழுதி வச்சு தான்டா செத்துருக்காரு, பரவாயில்லையடா. 3 மாதம் முன்னாடி எங்கள் சித்தப்பா செத்துட்டாருன்ட்டுருக்கான். டே பெரியப்பா செத்துட்டா சித்தப்பா செத்துட்டா, அவர் ஏதாவது பிரச்சனையா? அவர் ஒரு 2 கோடி ரூபா சொத்தை என் பேரை எழுதி வச்சு செத்துட்டாரு. சரி பரவாயில்ல, சரி நல்லதானே நடந்திருக்கு, சரி உறவுகள்லாம் போயிடுச்சு, நல்லதான் நடந்திருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா செத்துட்டாருன்ட்டுருக்கான். நான் ஒரு வாரத்துக்குலாம் உங்கள் வீட்டில் தொடர்ந்து சாவாகவே இருக்குது. உங்கள் அப்பா செத்துட்டாரா? அவர் ஏதாவது கடன் வச்சுட்டு போயிட்டாரா? அவர் ஒரு 10 கோடி ரூபா சொத்தை என் பேரை எழுதி வச்சு செத்தார். ஏன்டா உன் நல்லதானே உறவு இறந்து போனால் நல்லதான் நடந்திருக்கு, இனிமேல் சொத்து எழுதி வச்சுட்டு சாவறதுக்கு யாருமே இல்லையேன்னு அழுதாலாம். அவனுக்கே விளக்குவாடா சார். நாட்டில் போராட்டம் என்பது மனித வாழ்க்கையில் என்றைக்குமே இருக்குது. ஒரு முட்டை இருக்குது, அதில் உள்ளே இருக்கிற குஞ்சு உடைச்சா அது ஜனனம், வெளியிலேருந்து நாம் உடைச்சா அது மரணம் இல்லையா? ஒரு ஆம்லேட் ஆஃப் ஆயில்னு ஆயிடுதா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதன்னும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு ஔவையார் சொன்னார். இன்றைக்கி ஒரு கவிஞர் எழுதுகிறான், அது அரிது இல்லை எளிது எளிது, மானிடராய் பிறத்தல் எளிது. மனுஷனாக பிறக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? அரிது அரிது மானிடராய் வாழ்தல் அரிது. மனுஷனாக வாழ்கிறதாங்க நீங்கள் கஷ்டமாக இருக்கு. ஏன்னா வஞ்சகம் போட்டி பொறாமை என்ன அவ்வளோ வந்திருக்கே அப்படின்னு வாழ்க்கை நெடிய போராட்டம்னு மாமா சொல்லியிருக்கார். நேரத்தின் அருமையை உடனடியாக களத்துக்கு வருகிறார் காரைக்கால் யோகதர்சி அவர்கள். உங்கள் பலத்த கரவச குணத்தில் வாங்க. ஓகே.